பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்றைய நாள்ல நீர் எங்களை வழிநடத்த போகிற இதோ எங்களுக்கு கற்றுத்தர போகிற இந்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் தாமே கற்றுத் தருகிறீர், அதற்காக நன்றி. எங்கள் மேல் கவலையா இருப்பவரே, எங்களை காத்துக் கொள்பவரே, வழி நடத்துபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளமானது நல்ல நிலமாக மாற்றிய அதிலிருந்து நாங்கள் 100 மடங்கு விளைச்சலை கொடுப்பதற்காக எங்கள் உள்ளத்தை நாங்கள் தயார் பண்ணுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு வருவதை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் ஆண்டவரே. உமது துணையினால், உமது இரக்கத்தினால், உமது கிருபையினால் நாங்கள் நடந்து வருகிறோம். எங்களை நீ தேர்ந்தெடுத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி உமது வார்த்தையை சுவைக்கவும், உமது வார்த்தையிலிருந்து நாங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் அப்பா எங்களை நீ நீதிமான ஆக்கியிருக்கிறீர். எப்படி ஆபிரகாமை நீதிமானாக கண்டீரோ அது போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். எங்களை உமக்கு ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆழமாக உமது வார்த்தையில் உள்ள மறைபொருளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காக எங்க கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெளிவாக அற்புதமாக எங்களுடைய உள்ளத்தில் பதியுமாறு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை ஆவியில் நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. வழி நடத்துபவரே, துணையா இருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நேற்றைய நாள்ல நம்ம எப்படி விதைப்பருவமைய பார்த்தோம். எப்படி அந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய உள்ளத்துல பதித்து, அந்த பதிக்கிறதுனால நம்ம எப்படி அதோட விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி அந்த வார்த்தை நம்மளோட என்ன சொல்ற வாழ்வுல செயல்படுது அப்படின்ற எல்லா சூட்சமும் கத்துக்கணும். அவர் தான் சொல்லித்தரார். ஆண்டவர் தான் நமக்கு சொல்லித்தரார். அந்த விதைத்த வசனத்தை நான் என்ன ஒரு காரணத்துக்காக நான் ஒரு வசனத்தை எடுத்திருக்கணுமோ அந்த வசனத்தை எடுத்து நான் அந்த வசனத்தை என்னோட இதயத்துல விதைத்து, அப்படின்னா என்ன, அதை நான் தியானித்து அதை குறித்தே நான் எல்லா நேரங்களையும் சிந்தித்து அதையே பேசி நான் இருக்கும்போது எப்படி அந்த காத்திருத்தல் டைம் நான் அதை விதைத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வசனம் எனக்கு செயல்படுறதுக்காக காத்திருக்குது. அந்த காத்திருக்கிற நேரத்துலதான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதை யோசிச்சுட்டு இருக்கேன், அதை தியானிச்சுட்டு இருக்கேன், அதை ஆழமா சிந்திச்சுட்டு இருக்கேன். அந்த வார்த்தையில உள்ள மறைபொருள் அதை புரிந்து கொள்கிறேன், அதை பேசுறேன். அப்படிங்கும் போது அந்த காத்திருத்தல் டைம் நான் முடியுது. அப்போ கரெக்டா எனக்கு என்ன அதோட விளைச்சலோ, என்ன அதோட தீர்வோ அது எனக்கு கிடைக்கிறத நான் பாக்குறேன். அந்த வார்த்தை கொண்டு வருகிற அந்த விளைவுகளை நான் பாக்குறேன். நான் விதைத்த அந்த வார்த்தை, கடவுளின் வார்த்தை விதைத்தத எனக்கு என்ன விளைச்சலை கொண்டு வருது அப்படின்றத நான் பாக்குறேன். இதுதான் நம்ம படித்தோம். அது மாத்திரம் இல்லாம மறுபடியும் ஞாபகம் ஊட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன படித்தோம், படித்த நம்ம ஒரு விஷயத்தை குறித்து நம்ம மனசு அலைப்பாயக்கூடாது, மனசு அலை கழிக்கப்படக்கூடாது, மனசு அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. மனசு எப்படி ஆயிருக்கு, நம்ம கடவுளின் வார்த்தைக்கு ஏற்ப அதை மாற்றி அமைத்திருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை நான் பேசும்போது, இந்த வார்த்தையை நான் பேசிட்டே அவர் சொன்னது அந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக செயல்படுகிறது அப்படின்ற நம்பிக்கையோட நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வார்த்தையை கொடுக்கிற அந்த ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தை அந்த வார்த்தை எனக்கு தருது. ஏன் தருது அப்படின்னா, அந்த வார்த்தையில சத்தியம் இருக்கு. இந்த வார்த்தை எனக்கு தரும் அப்படின்றது நிதர்சனமா நிச்சயமாக அது எனக்கு வெளிப்படுத்துது. அதனால நான் என்ன பண்றேன், அந்த வசனத்தை எடுத்து நான் பேசின உடனே அந்த வசனம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு அந்த வசனத்தை செயல்படுது அப்படி தெரிந்து கொள்றதுனால எனக்கு என்ன வருது, ஒரு சமாதானம் வருது. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் எனக்கு வருது. அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளும்போது என்ன பண்ணேன், நான் ரிஜாய்ஸ் பண்றேன். ஆண்டவருக்குள்ளா நான் மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்றாரு. ஆண்டவருக்குள்ளா மகிழ்ச்சியா, திரும்பவும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்றாரு. எதனால அப்படி சொல்றாரு, இந்த வசனம், இந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக எனக்கு செயல்படுது. இந்த வசனம் எனக்கு விடுதலையை கொடுக்குது. இந்த வசனம் என்னோட இது பிரச்சனையை தீக்குது. இந்த வசனம் என்னோட இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு அந்த ஆரம்பத்திலேயே என்னோட முடிவு தெரியுது, இதுதான் நடக்கும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஆனா அந்த வசனத்தை பேசும்போது எனக்கு இப்படிதான் நடக்கும், இந்த தீர்வு எனக்கு வந்துரும் அப்படின்றதுனால சமாதானமும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம
மகிழணும். அந்த வார்த்தை, அந்த வசனம் கிடைச்ச உடனே, அந்த வசனத்த இதயத்துல பதிச்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்? சமாதானத்துக்குள்ளாக போயிடணும். அதே மாரி என்ன பண்ணணும்? அத மகிழ்ந்து களி கூறணும். அப்போ மகிழ்ச்சியோட மகிழ்ந்து களி கூறுறதுன்னா என்ன? மகிழ்ச்சியோட நம்ம வந்து அவருக்கு நன்றி துதி பண்றோம். அதுக்கு அந்த மகிழ்றதுன்னா என்ன? சும்மா சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. அது இல்ல. வாய் வார்த்தையால ஆண்டவர் வந்து துதித்துட்டே இருப்போம். நாவினால துதித்துட்டே இருப்போம். டங்ஸ் பேசுவோம், வார்த்தைகளால பேசலாம், வசனங்களால பேசலாம் எல்லாம் சொல்லி ஆண்டவர வந்து நம்ம துதித்துட்டே இருப்போம். அப்ப துதி பண்ண என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வருகிறது. நமக்கு அந்த வார்த்தை வந்து செயல்படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆபிரகாமோட விசுவாசத்த பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து எப்படி அவர் வந்து விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி, 15வது அதிகாரம் எடுக்கலாம். தொடக்க நூல்ல வந்து 15வது அதிகாரம் எடுக்கலாம். அதுல வந்து 1வது வசனம், முதல் வசனம். 15ல வந்து 1வது வசனம் நம்ம பார்க்கலாம். 15வது அதிகாரத்துல 1வது வசனம். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம் அஞ்சாதே. எடுத்தோடனே பாருங்களேன், ஆண்டவர் முதவே என்ன சொல்ற? அபிராம், அபிராம் அப்படின்ற அபிராம், ஆபிரகாம் சொல்ல, அபிராம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, ஆண்டவர் வந்து ஒரு 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 தரிசனம் கொடுக்குறார். ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி, ஒரு ஒரு காட்சி கொடுக்குறார். அந்த காட்சியில தான் இந்த காட்சியை வந்து நம்ம வந்து விஷன்னு சொல்லுவோம். சிலர் வந்து கனவு. ஏன் நம்ம இவருக்கு யோசேப்புக்கு வந்து கனவு மூலமாக வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கனவு மூலமாக தான் வெளிப்படுத்துறாரு. ஐ வில் மேக் யூ a prosperous man அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கனவு மூலமாக தான் வந்து சொல்றாரு. இங்க வந்து ஆபிரகாமுக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு காட்சி வழியா வந்து சொல்றாரு. ஆபிரகாம் அஞ்சாதே, அபிராம் அஞ்சாதே நீ. எடுத்தோடனே ஆண்டவர் வந்து ஏன் அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? எத்தனை முறை சொல்றாரு அஞ்சாதே அப்படின்னு. ஏன்னா அச்சம் அங்க வந்துருச்சுனாலே அங்க வந்து அச்சம்ன்றது என்னது? அந்த பயம்ன்றது என்னது? பயம்ன்றது வந்து நம்மளோட என்ன சொல்றது? என்னோட என்னோட குணம்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து என்ன சொல்ல? இது எனக்கு பழக்கம்னு சொல்ல முடியாது. ஆம், அது வந்து எனக்கு தானா வர சிலர் வந்து சொல்லுவாங்க. இது எனக்கு எப்பவுமே அப்படிதான் பயம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட குணமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, கிடையாது. அச்சம் அப்படின்றது வந்து ஒரு தீய ஆவி. அது வந்து டிமோனிக். இந்த அச்சம்ன்றது ஒரு ஆவி. இந்த ஆவி வந்து வந்து உள்ள நுழைஞ்சாதான் அந்த அச்சம் வர்றது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வந்து அச்சத்தின் ஆவியை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம். அவர் கொடுத்திருக்க வந்து எதை கொடுத்திருக்காரு? நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்காரு. ஆவியானவரை கொடுத்திருக்காரு. தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அச்சத்தின் ஆவியை அவர் கொடுக்கவே இல்ல. அப்போ இந்த அச்சம் அப்படின்றது டிமானிக்கா வருது. அதனாலதான் நீங்க வந்து பாப்பீங்க, ஆதாம் ஏவாள் ஃபர்ஸ்ட் ஆதாம் வந்து பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு பயம் வருது, அச்சம் வருது. அதனாலதான் போய் மரத்து பின்னால ஒளிஞ்சுக்கிறான். இதுல இருந்தே கடவுள் தெரிஞ்சுக்காரு. எப்பப்போ கடவுள் வார்த்தை பேசப்படுதோ அப்பப்போ எதிரெதிரான சாத்தான் பேசுவான். அப்போ கடவுள் இவ்வளவு நாள் பேசிக்கொண்டே இருந்தாரு. அந்த பேச்சுக்கு எதிராக அவன் வேற எதையோ பெற்றுக்கொண்டான். அதை பெற்றுக்கொண்டதுனாலதான் அவனுக்குள்ள அந்த அச்சம் வந்ததுன்றத கடவுள் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கடவுள் வார்த்தைக்கு எதிராக எதையோ பெற்றுக்கொண்டு அதை அக்ரி பண்ணிட்டனால, அதை கொண்டதுனால என்ன ஆச்சு? அவனுக்கு அச்சம் வந்தது. ஆனா அச்சம்ன்றது ஒரு ஆவி. அந்த ஆவி நமக்குள்ளாக செயல்பட விடவே கூடாது. அதனாலதான் அச்சம் வரும்போது என்ன சொல்லியிருக்கேன், அதை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும். அதை வந்து காஸ்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண அதை கடிந்து கொள்ளணும். அந்த அச்சம் வரும்போது அதை நம்ம வந்து கடிந்து கொள்ளணும். அதை நம்ம கிட்ட இருந்து தூர எடுத்து விலகி போடணும். ஏன்னா வாயத்திலிருந்து நம்ம சொல்லணும், எனக்கு தூய ஆவியானவர் தான் எனக்கு கொடுத்திருக்காரு, அச்சத்தின் ஆவியை கொடுக்கல. கடவுள் வார்த்தை சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம மனசுல நல்லா இருத்தி அதை பலமா விசுவசிச்சு அதை ஏற்றுக்கணும். இங்க சொல்றாரு ஆபிராம் அஞ்சாதே. ஏன்னா அந்த அச்சம்ன்றத உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அச்சத்தின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னா நமக்கு கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரோ, கடவுள் நமக்கு என்ன செயல்படுத்தினா அது செயல்படாம போயிரும். ஏன்னா இது வந்து ஒரு தடையா வந்து நின்றும். இந்த அச்சம் வந்து ஒரு தடையா வந்து நிற்கும். அதனாலதான் அச்சம் அஞ்சாதே. விவிலியத்துல நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் நம்ம பார்ப்போம். அஞ்சாதே இருங்கள், நான் உங்களோட இருக்கேன் அப்படின்றத அஞ்ச வேண்டாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். அஞ்சாதே அப்படின்னு சொல்றது. அவர் சொல்றார், நான் உனக்கு கேடயமா இருப்பேன். நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு காட்சி வழியாக அப்படின்னு பார்க்கிறோம். உடனே நெறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து நான் இப்படி பார்த்தேன். இதுதான் என் வாழ்க்கையில நடக்குமா? இது ஏதோ நடக்க போதா? அப்படி கேட்கிறவங்க இருக்காங்க.
சிலர் வந்து நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இப்படி ஒரு விஷன் வந்தது. இந்த விஷன் தான் நடக்க போதா? அப்படின்னு கேட்பாங்க. தயவு செய்து இந்த விஷனோ, இல்ல அந்த கனவுகளோ இத வைத்து நீங்க வந்து ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு, இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் வந்து இவங்க அ யோசேப்புக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஆபிரகாமுக்கா இருக்கட்டும், அவர் வந்து வந்து காட்சி கொடுத்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய வார்த்தை அதுல இருக்கு. அவரோட வாக்கு குடுக்குறார். ஆனா, நமக்கு வர கனவுகள்லயோ, நமக்கு வர விஷன்ஸ்லயோ வந்து கடவுளோட வார்த்தை இருக்கான்றது தெரியாது. அது ஒண்ணு. 2வதாக ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த காலத்துல அப்போ வந்து விவிலியம் கிடையாது. பைபிள் கிடையாது. எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. அவங்க எடுத்து இன்னைக்கு நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. நம்ம வந்து விவிலியத்த எடுத்து நம்ம வந்து கடவுளோட வார்த்தைய வந்து பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்துல, ஆதி காலத்துல, ஆரம்ப காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் நேரடியாக ஒரு ஒரு விஷன குடுத்தோ, இல்ல ஒரு குரலாவே வந்து அவங்க கேட்கிறாங்க. அது வந்து இப்ப கிடையாது. அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கனவு கண்டுட்டோம், ஒரு விஷன் பார்த்துட்டோம் வச்சு, அத வச்சு இல்ல நீங்க வந்து இவங்க வந்து ஒரு பெரிய போதகரு, அவங்க ரொம்ப பக்திமான், இவர் வந்து பெரிய அது போல ஒரு பிரீஸ்ட் யாருனாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப பக்திமான். அவங்க சொன்னா வந்து அ அது வந்து உண்மையா இருக்கும். அப்படின்னு நினைச்சும் போக வேண்டாம். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை இருந்தா மட்டும் தான் அத நம்ம வந்து விசுவசிக்கணும். நம்மளோட கனவுகள் வச்சோ, நம்ம விஷன்ஸ் நமக்கு வர விஷன்ஸ் வச்சோ நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு செயல்பாட்டுக்குள்ள வரக்கூடாது. நம்ம அத வந்து நம்பக்கூடாது. அப்படி நம்புறதுனால என்ன ஆகும்? நம்ம அது போல நம்பும்போது என்ன ஆகும்? நம்ம ஒரு தவறான ஒரு அ நம்பிக்கைக்குள்ள போயிடுறோம். அதனால அத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்பவுமே கடவுளுடைய வார்த்தை இருக்கணும். ஏன் அப்படி சொன்னா, யாருனாலும் தவறலாம். பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மத்தேயு 16 மத்தேயு 16ல 15லிருந்து 16வது வசனங்களேன். மத்தேயு 16வது அதிகாரத்துல 15வது 15லிருந்து 16. ஆனால் நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். ஆண்டவர் வந்து கேட்கிறார். தன்னோட சீடர்கள்ட்ட கேட்கிறார். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அதற்கு சீமோன் சீமோன் பேதுரு பேதுரு மறுமொழியாக மறுமொழியாக, நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றாய். ஏனெனில் நல்ல கவனிங்க, இந்த 17வது வசனத்தை கவனிங்க. ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஆனா இந்த யார் அப்படின்னு கேட்ட உடனே, எனவே நான் உங்களுக்கு கூறுவேன், உன் பேர் வந்து சொல்றாரு. இல்ல அதெல்லாம் வேணாம். 17, 18லாம் வேண்டாம். அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாருனாக்கா, நீர் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீர் மெஸ்ஸியா, நீர் வாழும் கடவுளின் மகன். இத வந்து எப்படி வந்து ஒருத்தர் சொல்ல முடியும்? அந்த சீடர்கள் வந்து பேதுரு மட்டும் தான் சொல்றாரு. எப்படி பேதுரு மட்டும் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு யாரு வந்து உணர்த்துறாரு? இவர்தான் கடவுளின் மகன் அப்படின்னு உணர்த்துறது யாரு? பிதாவானவரே உணர்த்துறாரு. இதை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. உனக்கு பிதாவானவர் உணர்த்தினனால தான் நீ வந்து இத வந்து சொல்லுகிற அப்படின்னு சொல்றாரு. அதே வந்து 22வது வசனத்துக்கு போங்க. 16லயே வந்து 22 22வது வசனத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆண்டவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த 18ல இருந்து கூட நம்ம பார்க்கலாம். விண்ணரசின் திறவுகோல் நான் உன்கிட்ட கொடுக்கிறேன். மண்ணுலகில் நீ செய்வதெல்லாம் தடையாகும். விண்ணுலகில் தடை செய்யப்படும். அதெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 22ஆம் வசனத்துக்கு வாங்க. பேதுரு அவரை தனியே அழைத்து, அதாவது அதுக்கு முன்னால 19, 20 வேணும். 21 19, 20, 21 16வது அதிகாரத்துல 20, 21 ஓகே. 20, 21 சரி, ஓகே. பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாக சொன்னார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். இதை வந்து எல்லாத்தையும் அவர் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் 22 சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை தனியா கூட்டு போற அழைத்து கொண்டு போய் அவரிடம் கடிந்து கொண்டார். என்னவா? ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். இப்ப இதுல பாருங்க, இந்த 2 வசனத்திலேயே நீங்க பாருங்க, என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, முதல் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீதான் மெஸ்ஸியா, நீதான் வந்து கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு?
இது உனக்கு யாருமே சொல்லியிருக்க முடியாது. பிதாவானவர் மட்டும்தான் வந்து இத வந்து உனக்கு வெளிப்படுத்தியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இத 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 பார்க்கும்போது என்ன ஆகுது? பேதுருவுக்கு பிதாவானவர் உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு பேதுரு வந்து சிறந்த, அதாவது எல்லாம் தெரிந்தவரா அந்த நேரத்துல நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியாது? பிதாவே வந்து பிதாவே வந்து பிதாவே வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு? அந்த இடத்துல வந்து அவரு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னாக்கா, பேதுரு வந்து அப்ப ரொம்ப ஸ்பெஷலா எல்லார் கண்களுக்கும் நமக்கு தெரிகிறார் வாசிக்கும்போது. ஆமா, அப்போ இவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இவர் மெஸ்ஸியா, அவருக்கு இறைவனின் மகன் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே, பின்னால அடுத்தாப்லயே வர வசனங்கள் என்ன வருதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தான் பாடுபட போறதையும், தான் வந்து சிலுவை மரணமாக போறதையும் பத்தி அவர் சொல்றாரு. 3ஆம் நாள் எழுப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு தன் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து அவங்களுக்கு சொல்றாரு. அப்போ அத சொல்லும்போது, இவர் உடனே என்ன சொல்றாரு? "ஆண்டவரே வேண்டாம். இது உங்களுக்கு இப்படி நடக்கவே கூடாது." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன? அந்த நேரத்துல என்ன நடக்குது? முதல்ல தெளிவாக பேசினாலும், அடுத்தாப்புல வந்து தன்னுடைய சுயத்துல பேசுறாரு. முதல்ல ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டது பேசுறாரு. "நீர் மெஸ்ஸியா, நீர் வந்து கடவுளின் மகன்" அப்படின்னு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட பேசுறாரு. அடுத்தாப்புலயே இயேசு கிறிஸ்து தான் என்ன நடக்க போகுதுன்றத பேசும்போது, உடனே வந்து ஆண்டவரே இது வேண்டாம், இது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து தன்னோட சுயத்துல வந்து அவர் பேசுறாரு. உடனே வந்து அடுத்த வசனத்துல பாருங்க, ஆ ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, "என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய்" என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, மனிதருக்கு தேவையானது அப்படின்றத பற்றி எண்ணுகிறாய் அப்படின்னா, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவை மரணம் அடைய போறது வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு சுயநலத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ உடனே வந்து அவர் கடித்துக் கொள்றார். இந்த எண்ணம் எங்க இருந்து வந்ததுன்னா சாத்தான்ட்ட இருந்து வந்திருக்கு. சுயத்த அந்த அந்த செல்ஃபிஷ்னஸ், அந்த சுயம் அத வந்து பேச வைக்கிறதுனா அப்போ சாத்தான்ட்ட இருந்து வந்த அந்த ஒரு எண்ணம். இந்த எண்ணத்த வந்து பேதுரு உடனே பேசுறார். நல்லா கவனிங்க. அதே பேதுரு தான். சேம் பெர்சன் தான். ஒரே பேதுரு தான். கடவுளால் உணர்த்தப்பட்ட போது இவர் மெஸ்ஸியா, இவர் கடவுளின் மகன் அப்படின்னு தெரிந்து கொண்ட அதே பேதுரு, கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுது? சாத்தானோட குரல் கேட்டு, சாத்தான் போட்ட எண்ணத்த வச்சு அவர் பேசுறார். இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது எதுக்காக நான் இத வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஆஹா! இவங்க வந்து ரொம்ப ம் அ ரொம்ப பக்தியானவங்க. இவங்க ரொம்ப வந்து இவங்க அந்த வார்த்தையிலருந்து இவங்க வந்து கடவுள் வார்த்தைய பேசுறாங்க. இவங்க எப்படி இருக்காங்க? அப்ப இவங்க வந்து சொன்னா அவங்க ஒரு ட்ரீமு, ஒரு விஷனு, ஒரு கனவுன்னு சொன்னா அது உண்மையா இருக்கும்னு நெனச்சு போகக்கூடாது. ஏன்னா, அதே பேதுரு தான் வெளிப்படுத்தப்பட்ட போது, கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட போது பேசினதும், சாத்தான் குரல் கேட்டு பேசும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கண்முன் நிக்காத சாத்தானேன்னு கூப்பிடுறாரு. பேதுருகிட்ட. அப்போ சாத்தானோட எண்ணத்தை கொண்டு வந்து பேசும்போது, என்ன ஆகுது? ஒரே மனுஷன் தான் 2 விதமாக நடந்து கொள்கிறது. அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப அ கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? நான் காண்ற கனவோ, இல்ல நான் விஷன்னு நெனைக்கிறதோ, அந்த கடவுளோட வார்த்தை இருக்கா? கடவுள் வார்த்தை உங்களுக்கு வசனம் வந்துச்சா? விஷன்ல? கடவுளோட வார்த்தை தெரிஞ்சுச்சா கனவுல? கடவுள் வார்த்தை இருக்குதா? அது இல்லாத போது, கடவுள் வார்த்தை இல்லாத போது, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து நம்மள வந்து இந்த வழி மாறி போக செய்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இத வந்து சொல்ல வந்தேன். சரி. அம் நம்ம ஆதியாகமம் மறுபடியும் இங்க வரலாம். இங்க வந்து ஆதியாகமம் 15ல 2வது வசனம் பாருங்க. ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னால 13வது அதிகாரத்துக்கு போலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம். அங்க 16வது வசனத்துல நீங்க வந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்றாருனாக்கா, அவர் பிள்ளை இல்லாதவன் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து வாக்கு குடுக்குறார். வா வார்த்தைய குடுக்குறார். என்ன வார்த்தை குடுக்குறாரு? 13ல 16வது வசனம் வந்து என்ன சொல்றாரு? உன் வழி மரபினரை பூவுலகின் மண்ணைப் போல் பெருகச் செய்வேன். உனக்கு வழி மரபினர் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. தொடக்க நூல்ல சரி. தொடக்க நூல்ல 13வது அதிகாரத்துல 16வது வசனம். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணைப் போல பெருகச் செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழி மரபினரையும் எண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து வாக்கு கொடுக்கிறார். உனக்கு வந்து சந்ததியினர் வருவாங்க. அவர் வந்து என்ன தன்னையே எப்படி பார்க்கிறாரு? பிள்ளை இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ உனக்கு வந்து நான் வழி மரபினர் உன் வழியாக நான் வந்து பிள்ளைகளை கொடுப்பேன். அவங்க இந்த பூவுலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன். பூவுலகின் மண் அப்படின்னாக்கா, கீழ இருக்க அந்த துகள்கள், மண் துகள்கள். அதை எண்ண முடியுமா யாரால?
எண்ண முடியாது. அப்ப இந்த பூவுலகின் மண்ணே போல பெருகச் செய்வேன். ஆகவே அதை யாரால எண்ண முடியுமானால் உன் மரபினரே வந்து அவங்க எண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 15வது அதிகாரத்துல 5வது வசனத்துல மறுபடியும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஆபிரகாமை வெளியில் கூப்பிட்டு வந்து ஆபிரகாம் 15:5 பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, ஆபிராம் இன்னும் பேர் மாத்தல, ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபனும் இருப்பார் என்றார். ஆபிராம் அவர் மீது நம்பிக்கை கொண்டார். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்து ஆபிராமுக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு வந்து உனக்கு வழிமரபினர் இருப்பாங்க, உனக்கு பிள்ளைகள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குகளை பெற்றதுக்கு அப்புறமுமே இது 2 முறை ஒண்ணு என்ன சொல்றாரு, உன் மணல் போல இருப்பாங்க, எண்ண முடியாதுன்றாரு. அப்புறம் வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க, உன்னால வந்து எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து உனக்கு வந்து பிள்ளைகள் வருவாங்க, உன் வம்சம் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருந்துமே ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்றாரு, 15வது அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லுது, அவர் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் குழந்தை இல்லாதவன் அப்படி சொல்லுவார். மறுபடியும் வந்து தன்னோட இல்லாமை சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரை, எனக்கு என்னதான் தருவீர், எனக்கோ குழந்தையே இல்லையே அப்படின்றார். அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்றதான் அவர் வந்து மறுபடியும் சொல்றாரு. ஏன் அவர் குழந்தை இல்லை, தன்னை வந்து குழந்தை இல்லாதவனாகவே பாக்குறார், தன்கிட்ட இல்லை அப்படின்றத அவர் பாக்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அவரோட பேரு அப்ராம் அப்படின்னு இருந்தது. ஆனா கடவுள் என்ன பண்றாராம், அவரோட பேரை வந்து மாத்துறாரு. எங்க மாத்துறாருனாக்கா 14ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பாக்குறோம். 14ல வந்து 5வது வசனம் சொல்லுது, இனி உன் பேர் அப்ராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மிகப்பெரிய அளவில் பழுகச் செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என்றும் உள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ராம் அப்படின்ற பெயரை எடுத்து நீ ஆபிரகாம், இன்று முதல் நீ ஆபிரகாம் என்ற பெயரால் அழைக்கப்படுவாய். அப்படின்னா பிள்ளைகளுக்குரிய தந்தை. அவர் வந்து நாடுகளுக்கே தந்தையாகிறார், நாடுகளுக்கே அரசனாக்குறார், எல்லாவற்றுக்கும் பெரியவராக்குறார். ஏன்னா எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குறேன், மிக பெரிய அளவில் உன்னை பழுகச் செய்வேன். ஆபிரகாம் என்ற பெயர், ஆபிரகாம் அப்படின்னாக்கா அவன் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளுக்கே தந்தையாகிறார். ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் ஆகிறார், நாடுகளுக்கு தந்தையாகிறார் அவரு. அப்ப இதுவரைக்கும் அபிராம் என்ற பெயரை ஆபிரகாம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் தன்னை வந்து அவர் வந்து யார், உன் பேர் என்ன அப்படின்னா, என் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம்னா யாரு, நாடுகளுக்கு தந்தை, எல்லாவற்றுக்கும் தந்தை, எல்லாருக்கும் தந்தையா இருக்காரு. அப்போ குழந்தையே இல்லாதவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் நாடுகளுக்கு தந்தை அப்படின்னு, எல்லாருக்கும் தந்தை அப்படின்னு ஆகுது. அப்போ அப்போ அவர் வாயால வந்து கடவுள் எதை பேச வைக்கிறாரு, எது நடக்கணுமோ அதை பேச வைக்கிறாரு. இதைதான் நம்ம வந்து கற்றுக்கொண்டு வரணும். என்ன கற்றுக்கொண்டு வரோம், எனக்கு எது நடக்கணுமோ அதை தான் நம்ம வந்து பேசணும். நம்ம என்ன பேசுவோம், நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம சூழ்நிலையை தானே பேசுவோம். நம்ம எப்பவுமே வந்து நமக்கு எதிர்மறையா தான் பேசுவோம், கடவுள் வார்த்தைக்கு ஏற்ப பேச மாட்டோம், எதிர்மறையா தான் பேசுவோம். நம்ம வாயிலிருந்து வர்றதே வந்து எதிர்மறையான வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் உலகம் சொல்லி கொடுத்துருக்கு, அதுதான் உலகம் எதிர்பார்க்குது, அந்த உலகத்தின்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றோம், வாயில வர வார்த்தை நெகட்டிவா தான் வரும். எப்பவுமே வாயில இருந்து வர வார்த்தை நமக்கு என்ன நடக்கணுமோ அதற்கு எதிர்மாறாதான் நம்ம பேசணும். ஆனா ஆபிரகாம் என்று பெயரிட்டார். நம்ம கேட்கும்போது நான் ஆபிரகாம் மட்டும் ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா, நான் நாடுகளுக்கே தந்தை அப்படின்னாக்கா, அப்ப என்ன, அவ்வளவு பேருக்கு தந்தை, பிள்ளையே இல்லாதவன் தந்தை அப்படின்னு தன்னை பார்க்க வைக்கிறார், அதை பேச வைக்கிறார் ஆண்டவர். இதை நமக்கு வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தது நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து இந்த 15 அதிகாரத்துல 2வது வசனத்துல நீங்க பாக்குறீங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் குழந்தை இல்லாதவன் நம்ம சொல்றாரு, எனக்கு வந்து குழந்தை இல்லையே அப்படின்னு, எனக்கோ குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அதனாலதான் ஆண்டு வந்து பேரை மாற்றி அவரை வந்து இப்படி பேச வைக்கிறாரு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், இந்த வசனத்துல எனக்கு குழந்தையே இல்லை, நம்ம எப்பவுமே எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு எது இல்லையோ அதை மட்டும் தான் பார்த்து வாழ்றோம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வந்து எப்பவுமே அதை வந்து அதை பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம கிட்ட இல்லாததான் நம்ம பேசுவோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கிறத பத்தி நம்ம எப்பவுமே பேச மாட்டோம். நீங்க எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு தான் அவர் சொல்றாரு.
ஆனா ஆண்டவர் வந்து அவருக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு? மணல் போல உன் கால்ல ஆபிரகாம் வந்து அந்த டெசர்ட் சாண்ட்ல அந்த அந்த பாலைவனத்துல நடக்கும்போது அந்த மணல் கால்ல படுற மணல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து அது உணர்த்தணுமாம். ஆமால்ல ஆண்டவர் வந்து எனக்கு பிள்ளைகளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரே அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு இந்த துகள்கள் இந்த மணல் துகள்களுக்காக நான் வந்து அந்த அளவுக்கு நான் உனக்கு வந்து ஜெனரேஷன்ஸ் தருவேன். அப்போ அதை யோசிக்கணும். இது நான் இப்ப கற்று தர்றது எல்லாமே எப்படின்னாக்கா, நம்ம அந்த வசனத்த வந்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு அந்த வசனத்த யோசிக்கணும் அப்படி சொல்லணும். அதுதான் இது. அந்த வசனம் எப்படி வந்து ஆண்டவரோட வார்த்தை சொல்லுச்சு, இந்த மணல் துகள்கள எண்ணிட்டா உன்னோட ஆ வழிமரபினர் எல்லாருமே எண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எண்ணவே முடியாது. அப்ப அத யோசிக்க ஆரம்பிக்கிறார்ல. கால்ல மண்ணு படும்போதெல்லாம் ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? ஐயோ! அ கடவுள் சொன்னாரே என்ற வார்த்தை அவருக்கு வந்து ஞாபகம் வரும். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஞாபகம். இது போல தான். நம்மளும் ஒரு வாக்குறுதிய எடுத்துக்கொள்ளும்போது, இது மாரி தான் அத தியானிக்கணும். அந்த வாக்குறுதி நமக்கு குடுத்திருக்காரே, அப்ப அந்த வாக்குறுதி எனக்கு நிறைவேறும். இது கடவுள்ட்ட இருந்து வந்த வாக்குறுதி தானே. கடவுள் எனக்கு குடுத்த வாக்குறுதி தானே. அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதிய வந்து நான் என்ன பண்ணணும், அத எடுத்து நமக்காக அத செயல்படுத்தணும். நம்ம விவிலியத்த படிக்கும்போது சும்மா அப்படி பார்த்துட்டே போகக்கூடாது. இந்த மாரி ஆழ்ந்து அத கவனிச்சு, கூர்ந்து கவனிக்கும்போது தான் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கத்துக்கொள்ள முடியும். எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்திருக்காரு. அதுதான் நமக்கு இன்னைக்கு சொல்லி தர்றாரு. அன்னைக்கு வார்த்தை வந்து எழுதப்பட்ட வார்த்தை இல்ல. இன்னைக்கு நமக்கு எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தைய எடுத்து நாம அத தியானிக்கும்போது இப்படித்தான் தியானிக்கணும். இவரோட வார்த்தை அப்படி சொல்லுதே, கடவுள் வார்த்தை இப்படி சொல்லுதே. இந்த வார்த்தை இது மாரி சொன்னா இது எனக்கு நடந்துதானே ஆகும். அப்படின்னு வந்து எடுத்து தியானிக்க சொல்லி தர்றாரு. இன்னொன்னு பாருங்க, எனக்கோ பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சோம். இயேசு கிறிஸ்து வந்து 5 அப்பத்தி 2 மீனையும் வந்து என்ன பண்ணாரு? அத வந்து மல்டிப்ளை பண்ணாரு. அது ஒரு பெரிய மிராக்கிள். ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டினார். அப்போ அந்த இடத்துல வந்து அங்க உட்கார்ந்தது 5000 பேரு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து 5000 பேர் 5000க்கு மேல தான் இருந்திருக்கும். நெறைய மக்கள் இருந்திருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க? 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தார். மீதி கூடை வேற அள்ளுவாங்க. 12 கூடையில அவங்க வந்து எடுப்பாங்க இல்லையா? மிச்சத்த. அப்ப இந்த 5000 பேருக்கு 5 அப்பமும் 2 மீனு தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். கையில இருக்குது 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனு தான் கையில இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகுக்கு வந்து ஒரு மனித உருவெடுத்து தானே வந்தாரு. அப்ப அவர் வந்து இல்லாமை அப்படின்னு பார்த்தாரா? ஐயோ! 5000 பேர் இருக்காங்களே அப்படியே எப்படி உணவளிக்குது அப்படி பார்த்தாரா? இல்ல. அங்கேயே அவர் நமக்கு கற்று தராரு. அங்கேயே என்ன இருந்துச்சு? 5 அப்பம் இருந்துச்சு. 2 மீனு. இந்த 5 அப்பம் 2 மீனையும் கையில எடுத்து, அவர் என்ன பண்றாரு? வானத்தை நோக்கி, உடனே என்ன கண்களை உயர்த்தி வானத்த நோக்கி நன்றி செலுத்தினார். நம்ம வந்து ஒவ்வொரு செயலையுமே நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம படிக்கும்போது விவிலியம் படிக்கும்போது, ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன பண்ணாரு? அத கையில எடுத்த உடனே அண்ணாந்து பார்த்து, வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து என்ன பண்ணாரு? நன்றி செலுத்தினார். அப்ப நன்றி செலுத்தும்போது என்ன ஆச்சு? அவர் கையில இருந்து அவர் வந்து நன்றி செலுத்தி அத குடுத்து, பிட்டு குடுத்து, பகிர்ந்து குடுங்க அப்படின்னோனே அது என்னாச்சு? அது மல்டிப்ளை ஆச்சு. இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க கையில என்ன இருக்கோ, அத வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது இல்லாததை பத்தி யோசிக்காதீங்க. இருக்கிறத நம்ம வந்து ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லும்போது, அவர் குடுத்திருக்கறதுக்காக, கையில இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்லும்போது, அது பல்கி பெருகும். அது மல்டிப்ளை ஆகும். அது ஆசீர்வதிப்பார். நம்ம கையில என்ன இருக்கோ, அத அவர்கிட்ட காமிச்சு அத வந்து நன்றி செலுத்தும்போது, அவர் குடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தும்போது, அது வந்து அவர் வந்து அத வந்து பன்மடங்கா ஆசீர்வதிப்பார். எப்படி அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கும்படி ஆச்சோ, அதுபோல நம்ம கையில என்ன இருக்கோ, அத வந்து அவர் வந்து ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன வேணும்? நமக்கு வந்து நன்றி நிறைந்த உள்ளம் வேண்டும். என்னைக்குமே கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இத கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? முக்காவாசி நேரத்துல எப்படி இருக்கோம்? எனக்கு அது இல்லையே, இது இல்லையே. நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா, இல்லாதது தான் லிஸ்ட் எடுப்போம். இருக்கிறத எப்பவுமே நம்ம லிஸ்ட் எடுக்க மாட்டோம். ஆனா இங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாக்கா, என்கிட்ட என்ன இருக்கோ, அதுக்கு நான் முதல்ல நன்றி செலுத்தணும். பிரைஸ் தி லார்ட். நான் நன்றி செலுத்தும்போது என்ன பார்க்கிறேன்? ஆண்டவர் வந்து அத ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவருக்கு அது ஏற்புடையதா இருக்கு. அந்த கொஞ்சத்த நம்ம போய் காமிச்சு நன்றி செலுத்தும்போது, அத வந்து அவர் வந்து பெருக செய்வார். அத ஆசீர்வதிப்பார். நம்மகிட்ட இருந்தா தானே நம்மகிட்ட கொண்டு போய் காமிச்சு அவர்ட்ட நன்றி சொன்னா தானே அவர் வந்து அத வந்து ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு அதுல வந்து அ சந்தோஷமா இருக்கு. இந்த வைத்திருக்கிறத கொண்டு வந்து நன்றி செலுத்துறாங்க. அப்ப இன்னும் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா, இன்றைய நாள் முதலுக்கு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்னா, இல்லாதத பத்தி நம்ம எப்பவுமே பேசக்கூடாது.
இல்லாத போது அந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் எப்படி வந்து ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி அதை வந்து பகிர்ந்தளித்தாரோ, அது போல என்கிட்ட என்ன இருக்கோ அத நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவர்ட்ட நன்றி செலுத்தும் ஆண்டவர் அது வந்து எனக்கு வந்து அதிகமாக ஆசீர்வதித்து தருகிறார் அத. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி. அப்போ இவர் வந்து மறுபடியும் இந்த வசனத்த பார்ப்போம். அவரு சொல்றாரு, "எனக்கோ குழந்தையே இல்லையே" அப்படின்னு. இப்ப குழந்தை இல்லை அப்படின்னு உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சாரா சொல்றத கேட்டு அந்த வேலையாள் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அது எதனால அது போல நடந்தது? எதற்காக அந்த ஒரு எண்ணத்திற்காக அவர் போனாரு? அது வந்து ஒரு தவறானது இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுமே என்ன பண்ணுவோம்னா, நெறைய நேரங்கள்ல அ ஒரு காரியத்த குறித்து பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு வந்து அது நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி இருக்கும். உடனே நம்மளே வந்து கடவுளுக்கு ஐடியா குடுப்போம். நம்மளே அவருக்கு பிளான் போட்டு குடுப்போம். என்ன சொல்லலாம், "ஆண்டவரே எனக்கு இந்த மாரி சிக்கல் இருக்கு. இதெல்லாம் இப்டி இப்டி மாத்தி, இப்டி இப்டி செய்யுங்க" அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அவருக்கு அறிவுரை கூர்ற மாரி நம்ம சில நேரங்கள்ல ஜெபிப்போம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமா, நம்ம இது நடக்காதுனாக்கா நம்ம மூளைய வச்சு நம்ம ஒரு மாற்று இன்னொரு பிளான் ஒண்ணு போட்டு அதன்படி போகலாமே அப்படின்னு. சோ எல்லாமே வந்து தவறானதாகவே முடிந்து போகுது. ஆண்டவருடைய சித்தம் என்னவா இருந்தது? ஆண்டவர் வந்து ஈசாக்கின் மூலமாக தான் வழிமரபினர் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதனால தான் காலம் தாழ்த்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் வந்து ஈசாக்கு பிறந்து ஈசாக்கின் மூலமாக வழிமரபினர் வரத நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் லார்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, கடவுளுடைய வார்த்தை வந்து எப்பவுமே வந்து சொன்னது வந்து செயல்படும் அப்படின்றதுக்கு சங்கீதம் 105, அதாவது திருப்பாடல்ல 105ல 19வது திருப்பாடல்ல 105ல 19 திருப்பாடல் 105. இது வந்து இந்த இந்த வசனம் வந்து இந்த 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 வார்த்தை வந்து யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னாக்கா 105ல 19 நான் வாசிக்கிறேன். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது அப்படின்னு வருது. இந்த வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, யோசேப்புக்காக கொடுக்கப்பட்டது. எப்படி யோசேப்புக்கும் கனவுல தான் வந்து கனவை கொடுத்து அவர் வந்து அவனை சிறந்தவனா ஆக்குவேன். அதாவது அவனை வந்து ப்ராஸ்பரஸ் மேனா ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கடவுள் வந்து இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார். அதாவது எல்லாருமே அவனுக்கு தான் பணிந்து வருவாங்க. அவன் வந்து ஒரு முதன்மையான இடத்தை பெற்றிருப்பான். எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் முதன்மையான இடத்தை பெற்றிருப்பான் அப்படின்றதுதான். சுபிட்சமாக இருப்பான் அப்படின்றதுதான் அவர் கொடுத்திருந்த வாக்கு. அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை வந்து நிறைவேறிற்று. அதுதான் இந்த 105 19வது வசனத்துல பார்க்கிறோம். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை இந்த வசனம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய வார்த்தை எப்பவுமே சொல்லப்பட்ட வார்த்தை, அது அவர் பேசுற வார்த்தை எப்பவுமே நிறைவேறும். அந்த வசனத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஏன் காலம் வந்தது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே விதைகள் போன்றது. இந்த விதைகள் விதைக்கப்பட்டு அது ஒரு காத்திருத்தல் காலம் முடிஞ்சு அந்த சரியான நேரத்துல வந்து அந்த விளைச்சல் வருது இல்லையா? அந்த விதியின்படிதான் நம்ம வந்து கடவுள் ராஜ்யம் வந்து நடைபெறுது அப்படின்றத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இங்கேயும் கடவுள் வந்து யோசேப்புக்கு அந்த ஒரு கனவுல வந்து சொன்னாரு. அதே வந்து காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. எப்பவுமே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். ஆனா அந்த விதைக்கிற காலம், காத்திருத்தல், பேஷண்டா அதாவது பொறுமையா காத்திருத்தல், அதுக்கப்புறம் அந்த விளைச்சல் அப்படின்றதுதான் அப்படித்தான் நடக்குது. ஆனா அந்த காலம் வந்தோன்னா அது சொன்னது வந்து நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் மெய்ப்பித்தது. அவர் பொய் சொல்லாதவர். அவர் வார்த்தை சொன்னா அது சொன்னதுதான். அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதுதான் நம்ம இங்க வந்து பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுச்சோ அதே போலதான் நம்ம என்ன பார்க்கலாம், அந்த வார்த்தைக்கு அதாவது என்ன அப்படின்னாக்கா, அந்த வார்த்தைக்கு வந்து முதன்மையான இடம். நம்ம வந்து சொன்னோம் நாமத்திற்கு முதன்மை. அந்த திருப்பாடல் 138 138ல 2 திருப்பாடல் 138 2ல பாத்தீங்கன்னாக்கா, வார்த்தை வந்து மகிமைப்படுத்தப்பட்டிருக்கா பார்ப்போம். திருப்பாடல்ல 138ல 2வது வசனம் சொல்லுவோம். கடவுளின் பெயர் வந்து எப்படின்னா, அவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமம். எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நாமத்திற்கும் அதாவது அவருடைய நாமம் மேலான நாமம். அந்த நாமத்தினால நம்ம வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லி நோயாளிகளை குணப்படுத்தலாம், சாத்தானை விரட்டலாம், என்ன பயத்தை மேற்கொள்ளலாம்,
நவமான பாஷை பேச எல்லாம் படிச்சோம் நம்ம. அவரோட வார்த்தை அவரோட பெயர் வந்து எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், அவருடைய நாமம். ஆனா அதற்கும் மேலாக அவருடைய வார்த்தை வந்து என்ன ஆகுதான், அவருடைய வார்த்தை வந்து என்ன ஆகுது, அதை வந்து மகிமைப்படுத்தப்பட்டிருக்கு. 138 2வது வசனம் தொடக்க இதுல திருப்பாடல்ல நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை நான் தாழ் பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். அனைத்துக்கும் மேலாக அவர் பெயருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அனைத்துக்கும் மேலாக அவர் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேலாக உன் வாக்கையும் மேன்முறை. அப்போ என்ன சொல்லப்படுது, என்ன கத்துக்கிறோம்? அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. அப்போ அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்றதையும் பார்க்கிறோம். அவர் உண்மை சொல்றவர் பார்க்கிறோம். அந்த நேரம் வந்த உடனே எப்படி காலம் வந்ததும் அவர் சொன்னது நிறைவேற்றோம். அந்த வார்த்தை அவருடைய வார்த்தையானது மெய்ப்பிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாக்கா அந்த வார்த்தை வந்து எவ்வளவு மேலான வார்த்தை, அவர் கொடுக்கிற வார்த்தை என்றைக்குமே மாறாத வார்த்தை அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ சரி, நம்ம மேற்கொண்டு என்ன பாக்குறோம்? ஆண்டோருடைய வார்த்தை, அவர் கொடுத்த அந்த வார்த்தையை வந்து ஆபிரகாம் வந்து அதை வந்து விசுவசிச்சார். அது விசுவசிச்சதுனால என்ன ஆச்சு? ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி அவருக்கு வந்து ஈசாக்கு வந்து பிறக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணும். அதே ஈசாக்க வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பவும் என்ன பாக்குறோம்? ஆபிரகாம் வந்து ஏற்கனவே கடவுள் அவருக்கு கொடுத்திருந்த வாக்கின்படி, அந்த வாக்கு என்ன சொல்லுது? ஈசாக்கு மூலமாக தான் உன் வழிமரபினர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த வாக்கு அப்படி உரைத்த வாக்கு அப்படி இருந்தாலும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே மகனை வந்து அவர் வந்து பலியிடுறதுக்காக செல்றாரு. சரி, அப்போ இதுல நம்ம என்ன பாக்குறோம்? மறுபடியும் அங்க வாக்கு இருந்தது, கடவுளுடைய வார்த்தை இருந்தது. அந்த கடவுளுடைய வார்த்தைய அவர் பிடித்து கொண்டனால்தான் நம்ம என்ன பாக்குறோம்? ஆபிரகாம் வந்து நீதிமானாக பார்க்கப்பட்டார். அவர் வந்து கடவுள் சொன்ன வார்த்தையை வந்து விடாம வந்து அவர் பற்றி கொண்டார். அந்த வார்த்தையை வந்து அவர் பிடித்து கொண்டார். அவர் வந்து அதை வந்து முழு அதனால்தான் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் இஸ் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவர் வந்து விசுவாசத்தின் தந்தை எனப்படுகிறார். எப்படின்னா அந்த வார்த்தை அவர் வந்து என்றைக்குமே வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து ஒரு நாள் கூட அவர் வந்து அதை யோசித்து பார்த்ததில்ல, சோதனைக்குள்ளாததுல. அவர் வந்து தைரியமாக என்ன பண்றாரு? இந்த வார்த்தை சொல்லுதுன்னா இது சொன்னதுதான் அப்படின்ற வந்து ஒரு துணிச்சல் அவரை வந்து அதை எடுத்துக்கொள்ளுகிறாரு. அதை விசுவாசமா அதை பெற்றுக்கிறார். அதனாலதான் நம்ம பாக்குறோம் ரோமையர்ல வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, அவரை நீதிமானாக அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவர் நீதிமானாக பார்த்தார் அப்படின்னாக்கா, கடவுள் வந்து ஏன் அவர் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதாவது ரோமையர்ல 4வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம், ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? 2ல இருந்து வாசிக்கிறேன். தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால் அதை கடவுள் அவருக்கு நீதியாக காட்டினார். அதாவது நம் இனத்தின் தந்தையாக ஆபிரகாம் வந்து என்ன ஆனாரு? கடவுளுடைய வார்த்தையை வந்து அவர் வந்து எப்பவுமே அவர் வந்து ஏற்றுக்கொண்டார், அதை வந்து விசுவசிச்சார், அதன்படி நடந்தாரு. அதனால ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதுனால கடவுளை வந்து அவர் நீதியாக எடுத்துக்கிட்டாரு. அதனால்தான் அவர் மேல அவர் வந்து பிரியமா இருக்கார். அவர் அந்த வார்த்தையை எடுத்து நம்ம விசுவாசம், அவருடைய விசுவாசத்தின் என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அவர் விசுவாசம் கொண்டிருந்தாரு, அந்த விசுவாசம் அவருக்கு வந்து எப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு. இப்போ இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு வார்த்தையை எடுத்து கடவுள் வார்த்தை கொடுத்து நம்ம விசுவசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து கற்பனா திறன் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் வந்து கற்பனை திறன் கொடுத்திருக்காரு. எதற்காக கற்பனை திறன் கொடுத்திருக்காரு? அவரோட வார்த்தையை வைத்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர் வார்த்தை இப்ப நான் பேசுறேன்னா உங்களால அதை பிக்சரைஸ் பண்ண முடியுது. நான் இப்ப ஆபிரகாம்னா உங்களுக்கு ஆபிரகாம் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் கடவுள் விஷன் கொடுத்தா அது நம்ம எதை பேசணும் அது வந்து ஒரு படமா விரியும் இல்லையா? எதை பேசினாலும் அது வந்து ஒரு படமா தான் நமக்கு தெரியும். அதே போல இப்போ நான் ஆண்டவர் வந்து சொன்னார் கற்பனா திறன் கொடுத்திருக்காரு. இப்படி அவரோட வார்த்தையை வச்சு நம்ம அந்த கற்பனை, அதை படமா நம்ம பார்க்கணும்.
அதனாலதான் ஆபிரகாம் வந்து சோர்ந்து போய் கூட விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆபிரகாம் என்ன சொல்றான்னா, அவர் மனதுல வந்து ஒரு பிக்சர் வரணும். ஒரு பிக்சரைசேஷன் வரணும். அவருக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும் அப்படின்றதுனால தான் அந்த மணலையும், அந்த நட்சத்திரங்களையும் அவர் வந்து உதாரணமாக காட்டுகிறார். வெளிய வந்து வானத்த அண்ணாந்து பார்த்து, இந்த நட்சத்திரங்கள பாரு உன்னால என்ன அப்ப அந்த நட்சத்திரங்கள ஆபிரகாம் பார்க்கும்போது நம்ம நட்சத்திரத்த எண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா, பார்த்திருப்போம். நீங்க எண்ணிட்டே இருக்கும்போது இன்னும் நெறைய நெறைய வந்துட்டே இருக்க மாரி இருக்கும். இல்லையா? அதுபோல ஆபிரகாம் வந்து இந்த நட்சத்திரங்கள அண்ணாந்து பார்க்கும்போது, அப்போ கடவுளோட வார்த்தை வந்து இவ்ளோ பிள்ளைங்க தருவேன் அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு வந்து அது பிக்சரா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பிள்ளையா அவருக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு ப ஒ ஒ- ஒவ்வொரு நட்சத்திரமே பிள்ளைகளா அவருக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப மணல் எல்லாம் கால்ல அவர் நடந்து போகும்போது அந்த மணல் கால்ல ஒட்டிக்கொள்ளும்போது அந்த மணல் துகள்கள்லாம் எல்லாமே பிள்ளைகளா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த என்ன ஆகுது? அவர் சொன்ன வார்த்தைய வச்சு ஒரு பிக்சரைசேஷன். அவர் வார்த்தைய வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஒரு கற்பனா திறன் யூஸ் பண்ணி அப்போ அத கடவுளே சொல்லி தர்றாரு. நீங்க வந்து கற்பனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய மனது அந்த கற்பனைக்குள்ளாக போனாதான் அவர் அந்த விசுவாசமா இருக்கும். பலப்பட்டு அந்த விசுவாசம் வந்து அவருக்கு பலன் தரும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் வந்து என்ன சொல்றாரு? நமக்கு வந்து கற்பனா திறன் கொடுத்திருக்கனால, நம்மளும் வந்து அவருடைய வார்த்தைய வச்சு நம்ம வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறது தான். அந்த வார்த்தைய வச்சு நம்ம வந்து கற்பனை பண்ணணும். நான் ஒரு வசனம் எடுத்தா அந்த வார்த்தைய வச்சு நான் கற்பனை பண்ணணும். அந்த கற்பனை வந்து எனக்கு உண்மையாக ஆகும். அப்ப என்னுடைய விசுவாசம் என்ன ஆகுதுன்னா பலப்படுது. அந்த வார்த்தைக்குள்ளாக போய் இன்னும் அதிக அதிகமா எனக்கு பலப்பட்டு போகுது. பலப்படுது, பிக்சரைஸ் பண்றேன், பலப்படுது, வாயால பேசுறேன், அத தியானிக்கிறேன். அப்ப எனக்கு அது கண்டிப்பா செயல்படுது. அவர் சொன்னது போலவே, அவர் எப்படி சொன்னாரோ அது போலவே அது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து செயல்படுது. அவரோட வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையானது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அது வந்து எனக்கு நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய வசனத்துல அவர் என்ன சொல்றாரோ, அவர் சொல்ற வார்த்தை வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறுகிறது. எபிரேயர்ல வந்து நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அம் எப்படி வந்து விசுவாசத்த பத்தி பேசும்போது நம்ம பார்க்கிறோம். 11வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். வரேன். இந்த இடத்துல 11வது அதிகாரத்துல நீங்க பாருங்க. என்ன சொல்லப்படுது? ஆபிரகாம் வந்து 8ஆம் வசனத்துக்கு மேல வாங்க. ம். 11வது வசனம். 11வது வசனத்த பாருங்க. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராய் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். அப்போ இது நடக்கவே நடக்காது. அவர் வந்து அவருடைய உறுப்புகள் வந்து அ இது சம்பந்தமா ஏங்கக்கூடியதா இல்ல. இது நடக்கவே நடக்காதுன்ற நேரத்திலயும் வந்து அது நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால தான் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என்று எண்ணினார். அப்படின்னு சொல்லி இவ்வாறு உயிரற்றோர் போலிருந்த இந்த ஒருவரிடம் வந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெற அது வந்து இந்த கானான் தேசத்துக்கு அவங்க போக முடியல அப்படின்னாலுமே அவங்க வந்து எல்லாருமே எப்படி கடவுள் வார்த்தை சொல்லப்பட்டதோ அது போல வந்து அவர்கள் வந்து ஆஹ் உருவா உருவானார்கள் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அதே போல 18வது வசனம் பாருங்க. ஆம், ப- 17ல இருந்து பாருங்க. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் நல்ல கவனிங்க, ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க வந்ததற்கு இது ஒரு அறிகுறி. அதாவது அவருக்கு தெரியும், ஒருவேளை பலி கொடுத்தா கூட இறந்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை மிக்க கடவுள் அவரு அப்படின்றது அவருக்கு தெரிந்ததுனால வாக்கு இருக்கு. இவர் மூலமா தான் எனக்கு வந்து வழிமரபினர் வருவாங்க. ஈசாக்கு மூலமா தான் வழிமரபினர் வருவாங்க. ஆனாலும் இறந்தோரை எழுப்பக்கூடியவர். அதனால நான் அவரு என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மன உறுதியும் மன நம்பிக்கையும் கொண்டு ஆபிரகாமோட நம்பிக்கைக்கு முன்னால நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? எந்த அளவுல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கோம்? ஆபிரகாமின் நம்பிக்கை வந்து அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பிடித்துக்கொண்டு இந்த வார்த்தை எனக்கு நடக்கும். அவர் ஆண்டவர் வந்து எப்படிலாம் வழி நடத்தினாரோ அவரை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக சொல்றாரு. அந்த போக்குற ஊர் கூட அவருக்கு வந்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். ஆனா கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகிறார். அதே போல அவர் வானத்து நட்சத்திரத்தையும் தரையில உள்ள மணலையும் நீ பாரு.
இதன் போலதான் உன் வழி மரபினர் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போலதான் அவருக்கு வந்து வழி மரபினர் வந்தாங்க. ஈசாக்கு மூலமா உனக்கு வழிமரபினர் வருவாங்கன்னு சொன்னா, ஈசாக்கு வந்து பலியிடுன்னு சொன்னாரு. ஈசாக்க பலியிட அவர் வந்து கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஈசாக்கு மூலமா தான் எனக்கு பிள்ளைகள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும், அதே போல ஈசாக்க ஒருவேளை நான் பலி கொடுத்துட்டா கூட இறந்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஆண்டவர்ட்ட இருக்கு. அவர் உயிர்ப்பித்து தந்துருவார் அப்படின்ற அசைக்க முடியாத அசையாத முழு நம்பிக்கை வந்து அவர் வந்து கடவுள் மேல வச்சிருக்காரு. அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து படிக்கும்போது நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்? நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்மளுடைய நம்பிக்கை வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் வந்து பலமான விசுவாசமா நமக்கு இருக்கும். நமக்கு இன்னைக்கு வந்து என்ன கையில இருக்கு? அன்றைக்கு வந்து ஒரு விஷன்ல, ஒரு கனவுல வந்து ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் பேசினது அத கேட்டவன் நடந்தாரு. இன்றைக்கு நம்ம கையில எழுதப்பட்டது கையில அப்படியே அந்த வாக்குறுதிகள் அப்படியே நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கையில எல்லா வாக்குறுதிகளும் இருக்கு. இந்த வாக்குறுதிகள நான் எடுத்து நான் பேசும்போது, இந்த வாக்குறுதிகள நான் எனக்காக சொந்தமாக்கும்போது, இந்த வாக்குறுதி கண்டிப்பா எனக்கு நிறைவேறும்ன்ற முழு நம்பிக்கை. ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை பலப்பட்டு இருக்கணும். நம்ம அந்த நம்பிக்கையில வந்து சந்தேகம்ன்றது வரவே கூடாது. எனக்கு இது நடக்குமான்ற சந்தேகம் வரவே கூடாது. ஏன்னா, ஆண்டவர் நமக்கு வந்து கற்றுத் தருகிறார். நீ அந்த வசனத்தை பெற்றுக்கொள். வசனத்தை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம, அந்த வச்சு நீ ஒரு கற்பனா திறன், உன் கற்பனை திறனை வச்சு அந்த வசனம் உனக்கு செயல்படுறத பாரு. அது செயல்படுறத பார்க்கும்போது, அது அந்த வ அத அதையே நீ தியானிக்கும்போது, அதையே நீ பேசும்போது, அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அந்த வசனம் வந்து உனக்கு கண்டிப்பா விடுதலைய கொடுக்கும். கண்டிப்பா நீ நம்ம என்ன நடக்கணும், எப்படி செயல்படணும்னு நினைக்கிறோமோ, அது நமக்கு கண்டிப்பாக செயல்படும். அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்றாரு. சோ, இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து விவிலியத்த எடுத்து படிக்கும்போது, சாதாரணமா ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிற மாரியோ, இல்ல மேலோட்டமாகவோ, "ஓ! இது ஆபிரகாமுக்கு தான் நடந்தது" அப்படின்னு கிடையாது. ஒவ்வொன்றிலயும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். எல்லாமே நமக்கு வந்து சொல்லி தரப்படுகிறது. அந்த சொல்லி தரப்படுறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். சொல்லி தரப்படுறத வந்து நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அது எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி. இது வந்து ஒரு கைட்லைன் மாரி. பைபிள் எடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு கைட்லைன் மாரி. அது வந்து நமக்கு கைட் பண்ணிட்டே வர்றாரு. இப்படி இப்படி நடந்துக்கோங்க. இது நடக்கும்போது இது நடக்கும். இப்ப ஆபிரகாம் பெற்றுக்கொண்டா நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளும்போது நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு என்ன இருக்கு? ஆபிரகாமின் விசுவாசம் போல தான் என்னுடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கணும். ஏன் ஆபிரகாம் வந்து ஒரு முறை கூட வந்து அவரு சந்தேகிக்கல. ஏன் ஆண்டவர் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படி சொல்லி அவர் வந்து அவர திருப்பி கேட்கல. அவர் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அத அவர் சொன்னது போலவே அவர் நட்சத்திரங்கள பார்த்தாரு, மணல பார்த்தாரு. ஆண்டவர் கொடுத்த அவர் சொன்னது போலயே அந்த வாக்க வந்து அ உண்மையாக எடுத்துக்கொண்டார். அதனால என்னாச்சு, அவருக்கு வந்து எல்லாமே அவருக்கு நிகழ்ந்தது. அவரை ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வரும். இந்த வசனம் பாருங்க. 18ல 18. அ அ தொடக்க நூல் 18ல 18வது வசனம் சொல்லுது, அவர் மூலமாக நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 18ல 18 தொடக்க நூல்ல பாருங்க. 18வது அதிகாரத்துல 18வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அதன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் வந்து இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். ஆஹ் யாராவது குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ஆஹ் எத்தனையோ வருடமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், எத்தனையோ வருடமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கவலையோட இருக்கிறவங்களா இருந்தாக்கா, இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கோங்க. அது சொல்லப்படுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த 18 தொடக்க நூல் 18:18 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் மூலமாக அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்தாரோ, எப்படி ஆபிரகாமுக்கு வந்து தன்னுடைய வயோதிகமான அந்த உடல் நிலையிலையும் எப்படி அந்த உறுப்புகள் வந்து எப்படி குழந்தைய பெற்றெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகிக்கிற மாதிரியான நிலைமையிலையும் கடவுளுடைய வார்த்தையை விசுவசிச்சது போல அந்த விசுவசத்தை மாத்திரத்துல எப்படி அவர் வந்து பெற்றுக்கொண்டாரோ அதே போல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை பேரு கொடுக்கப்பட்டது. நான் குழந்தை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு பிள்ளை
ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கின் மூலமாக வழி மரபினர் அவ்வளவு பேர் வந்தாங்க. அதனால இன்றைக்கு நீங்க வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் எனக்கும் உண்டு. ஆபிரகாமே நீர் ஆசீர்வதித்தப்ப என்ன ஆசீர்வச்சிருக்கீங்க? குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு குழந்தை தந்தப்பல எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லி நன்றி சொல்லுங்க. எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே? உங்க வார்த்தை சொல்லுதே இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்குன்னு. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு குழந்தையெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்கறக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னோட கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்க. கர்ப்பத்துல கனியை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்றதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படின்னு நன்றியோட நீங்க ஜெபிங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக குழந்தை பேரு உங்களுக்கு உண்டாகும். இத நீங்க வந்து பார்ப்பீங்க. எப்போ இத நீங்க வந்து ஆபிரகாம் விசுவாசிச்சது போல நீங்களும் விசுவாசத்தோட இத பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கும்போது அத கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். சோ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதுபோல நம்ம எல்லாவற்றையும் பெற்றிருக்கோம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்றோம். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, எப்படி அவர் விசுவாசத்துல வந்து அவர் வந்து பலமா ஊன்றி நின்றாரோ, அதுபோல நம்மளும் வந்து விசுவாசத்துல பலமா ஊன்றி நிற்கணும். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து, மறுபடியும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அத உங்க இதயத்துல பதித்து, அந்த வாக்குத்தத்தத்தை ஆழமாக அத வந்து தியானித்து, அதை பேசி, அது கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்று, அதுல வந்து மகிழ்ச்சியா இருங்க. அப்ப கண்டிப்பாக நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ, நமக்கு என்ன வேணும்னு காத்திருக்கிறோமோ, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆனா, விண்ணுலகிலிருந்து வந்து நமக்கு வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து நான் அத வந்து எடுத்துக் கொள்ளணும். அதுதான். எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. எல்லாம் செய்தாகி முடித்தாகி விட்டது. ஆனா, அத நான் வந்து எடுத்துக்கொள்ளணும். அத எடுத்துக்கொள்ற இந்த ப்ராசஸ், இந்த இந்த நான் செய்யற அந்த செயல்ல வந்து நான் பொறுமையோட இருக்கணும், மகிழ்ச்சியோட இருக்கணும், சமாதானத்துக்குள்ளாக இருக்கணும். அப்போ எனக்கு எல்லாமே நிறைவேறணும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கணும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆபிரகாமின் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தின் தந்தையாக இருந்தாரோ, அது போல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஊற்றி இருக்கிற அந்த விசுவாசத்தில் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிற விசுவாசம் நாங்க பலமா ஊன்றி நிற்கிறோம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தின் பேரில் தான் உம்மிடம் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தின் மூலமாக தான் நான் உங்களை ப்ளீஸ் பண்ண முடியும். நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர். நீ செய்து முடித்ததை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காக விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. பொறுமையுடன் காத்திருக்க சொல்லுகிறீர் ஆண்டவரே. சமாதானத்தில் இருக்க சொல்லுகிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி. உமது வார்த்தை எங்களுக்கு செயல்படுது என்ற உண்மை அறியும் போது நாங்க வந்து ரிஜாய்ஸ் பண்ணி மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சி எங்களுக்காக இது செயல்படுது என்பதை வந்து உறுதிப்படுத்துகிறது ஆண்டவரே. உமது வார்த்தை என்றைக்கும் உறுதிப்படுத்துவது ஆண்டவரே. உமது வார்த்தை என்றைக்கும் எங்களுக்கு செயல்படுவது ஆண்டவரே. உமது வார்த்தை எங்களுக்கு என்றைக்கும் ஜீவனா இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென்.